ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளையாண்ட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Queen of Cups, Knight of Cups, King of Cups, World, Seven of Swords, Three of Swords, Ace of Wands, Two of Wands, Fool, Five of Pentacles, Nine of Wands, Page of Swords. So, bottom of the deck, Four of Cups. Nine of Pentacles, Ten of Cups, King of Pentacles, Justice, Page of Pentacles, Ace of Swords, Magician, Six of Pentacles, Ten of Swords, Four of Pentacles, Ten of Wands, King of Wands. Knight of Swords. Okay. Thank you so much, viewers. Thank you. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, கரண்ட் எனர்ஜி என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போசஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. அதான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஒன்லி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஷோராக உண்டு. மேபி இவரோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். அப்படி இல்லை மேரேஜ் ஆகலை அப்படின்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அது இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே, இல்லைங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். என்னவோ இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு உண்டு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கனால. ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவரோட மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் இதுக்கு அரை சேர போகிறது கிடையாது, இல்லைங்க இதில் ஒரு ஃப்யூச்சர் இல்லைங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் எடுத்துட்டு. பட் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு உங்கள் மேலே ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லாரும் நம்மளை மாதிரியே இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். அது பெரிய முட்டாள்தனமான விஷயமாகும். மேபி நம்மளோட மைண்டில் வந்து இந்த உலகத்துலேயே வந்து காதல் தான் ஒரு விஷயம், ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணுறது, இதுதான் ஒரு உலகத்துலேயே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அதே சேம் டைம் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மைண்டும் அதே மாதிரி திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை ஆக்சுவலி.
ஓகே. நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, சேம் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ட்ரூ லவ்வா இருக்கலாம். ஓகே. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட ஹாப்பினஸ்ங்கிறது மணியாக இருக்கலாம், கோலாக இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இங்கே தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் நீங்கள் மீட் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே மைண்டில் வந்துட்டு எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஃப்யூச்சரில் கரை சேர போகிறது கிடையாதுங்கிற ஒரு தாட்ஸோட இவர் டிட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரு வைப்ரேஷன் இவர் நின்றுட்டு உண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம ஒரு பர்சன் நம்ம கேர் பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம், லவ் பண்ணுறோம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுறோம், அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அது அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம். அது ஒரு சில பர்சன்ஸுக்கு அது இங்கே போர்டு தான் ஃபீல் ஆகும். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் ஆக்சுவலி மேபி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸும் பிஹேவியர்ஸும் உங்களுக்கு இன்னர் வைஸ் ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். நமக்கு இருக்கிற ஒரு ஸ்னேகம் அவங்களுக்கு இருக்குது, நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆன மாதிரி அவங்களும் கனெக்ட் ஆகிட்டோன்னு ஒரு தோட் உங்களுக்கு இருக்கலாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஆப்போசிட் பர்சனோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்மெச்சூரிட்டி ஆகும். மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், நல்லா சம்பாதிக்கிறாங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, எனி டைம் ஒர்க்குன்னு போகிறாங்க, பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டராக இருக்கும், உங்களுக்கு வெளிப்பார்வைக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி பர்சன் மெச்சூரிட்டியாக இருக்கலாம், பட் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இம்மெச்சூரிட்டி ஆகும். ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர் ஆகும். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன். என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, டாமினேட் பண்ணக்கூடாது. எனக்கு கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, இங்கே வா அங்கே வா, உன்னை பார்க்கணும், உங்களோட பேசணும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவருக்கு அது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அவருக்கு ஒரு தலைவேதனை இல்லைங்க, ஒரு தலைசர மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவரை பொறுத்த மட்டும் பயங்கர செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி இருக்கணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப் எந்த ரீதிக்கு போகணுங்கிற ஒரு தோட் இவரோட மைண்டில் உண்டு. அந்த ரீதிக்கு மட்டும் தான் இவர் போவாரே தவிர இப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனை பிடிச்சி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வா, பேசு, பழகு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா அது இவருக்கு ஒத்து வராது. ஓகே. சம்டைம் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலை கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது, ஏன்னா நமக்கு இங்கே சீட்டிங் கார்டு வந்துட்டு ஷோர் அந்த ஒரு பர்சன் ஆசை வார்த்தை பேசியோ இல்லைங்க உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இவரை விளையாட்டு உண்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே. பட் ஆளை பொறுத்த மட்டும் ஆள் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர், சுத்தமாக சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், எனக்கு என்ன தோணுது அதை நான் பண்ணுவேன். ஓகே. மேபி ஒரு டைமில் இந்த பர்சன்கிட்ட நீங்கள் அழுது காட்டியிருக்கலாம், பெக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் பெக் பண்ணி காட்டினாலும் அழுது காட்டினாலும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். ஓகே. நீ என்ன அழுது காட்டி உன் பக்கத்தில் கொண்டு வரலானோ இல்லைங்க பெக் பண்ணி என் பக்கத்தில் கொண்டு வரலானோ அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயமாகும். ஏன்னா நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி இருக்கணும், என் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகணுங்கிறது ஆல்ரெடி ஐ பிளான்டு. ஓகே. இவர் ஆக்சுவலி இவரோட நான் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், என் லைஃப்பில் நான் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த டைம் நான் வேலைக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு தோட்டில் ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். கோ வித் த ஃப்ளோ சிச்சுவேஷனில் போகிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீ என் உன் மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிக்கோ இல்லைங்க ஹார்ட்டுக்குள்ளே என்ன வச்சுக்கோன்னா அது அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லாத ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. பட் என்ன இருந்தாலும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, நமக்கு சீட்டிங் கார்டு வந்துட்டு உண்டு. மேபி உங்களுக்கு மைண்ட் த்ரோட்ஸ் இருக்கலாம், மேம் இன்னும் ஸ்டார்டிங்லேயே பிடிக்கல, ஸ்டார்டிங்லேயே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அப்படியே போக வேண்டியதுங்க. எதுக்கு என் லைஃப்பில் என்னை ஏமாற்றி சீட் பண்ணி எனக்கு இந்த நரக வேதனை எதுக்கு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். ஓகே. ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம ஏமாந்துட்டோம், வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ஏமாந்துட்டோம். அதுதான் இங்கே ரிலேஷன்ஷிப்பே நடந்துட்டு. ஓகே. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு ஏன்னா பக்கம் செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் ஆகும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி இருக்கணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் மைண்டில் என்ன விஷயங்கள் ஓடணுங்கிறது அது என்னோட கண்ட்ரோல் இருக்கணும். நீ சும்மா எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணு, அங்கே வா இங்கே வா, அவன்கிட்ட பார்க்கல இங்கே உறக்கலை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவருக்கு ஆக்சுவலி இஷ்டம் இல்லை, செல்ஃபிஷ் ஆகும். ஓகே. செல்ஃபிஷ்னால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு. ஓகே. மேபி நீங்கள் குட்டி சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுற காலாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் இவருக்கு ஒரு தலைவேதனை மாதிரி ஆகும். ஏன்னா இவருக்கு
மைண்ட்லேயே ஹார்ட்லேயே ஒரு ரிலேஷன்ஷிப்பை சுமந்து போகாத இவருக்கு இஷ்டம் இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மேபி நமக்கு ஒரு நம்மளோட ட்ரீம்ங்கிறது ஒரு லவ்வாக இருக்கலாம். அதே சேம் ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட மைண்டும் அதே மாதிரி திங்க் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க ட்ரீம் வேறு, அவங்கவுங்க மைண்ட் வேறு, ஒவ்வொருத்தரோட கோல் வேறு. ஓகே. ஸோ அப்போ இவர் போயிட்டு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு வந்து எனக்கே நான் தான் இம்பார்ட்டன்ட், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என் லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். சரியோ தப்போ ஓகே, அது ஏன் கண்ட்ரோலில் போகட்டும். இன்னும் யாரும் வந்து அழுது காட்டியோ பெக் பண்ணியெல்லாம் இங்கே என்னை வந்து ஏமாற்றவும் முடியாது, சீட் போடவும் முடியாதுங்கிற ஒரு தாட்டோடு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை போயிட்டு வந்து மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் விட்டுட்டு போகிறது 5 மந்த்ஸாக இருக்கலாம், 5 வீக்ஸாக இருக்கலாம், 4 மந்த்ஸாக இருக்கலாம், 4 வீக்ஸாக இருக்கலாம், 4 டேஸாக இருக்கலாம். என்ன இருந்துட்டு போது இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து இவர் சீட்டிங் கார்டு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் அடி கிடச்சிருக்கும். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சன் இன்றைக்கி இல்லாட்டாலும் என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா உங்கள் மைண்டில் காலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒரு பர்சனை பற்றியே திங்க் பண்ணுறது. அவன் எப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பான், அவன் எப்போ என்ன திரும்பி பார்ப்பான், அவன் எப்போ எனக்கு கால் பண்ணுவான், அவன் எப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுவான், இந்த தாட்லேயே நீங்கள் ஜீவிச்சு இந்த பர்சன் ஒரு மைண்ட் கேமும் கழிச்சிடும். 2 நாள் பார்ப்பான், 3ஆவது நாள் பார்க்க மாட்டான், 2 நாள் அவனே கால் பண்ணுவான், 3ஆவது நாள் காலே பண்ண மாட்டான். ஸோ இவங்க லைட்டாக காட்டுற சைனெல்லாம் கண்டு நீங்களும் ஏமாந்துட்டு உண்டு. ஓகே. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு. ஓகே சூப்பர், லைஃப் அடிபொலி, இங்கே நான் தான் ஏமாந்துருக்கேன், அவங்க ஏமாறலாம். ஓகே, இங்கே வந்து ஸ்நேகத்தை வச்சு நான் ஏமாந்து போயிட்டேன். பட் அவங்களுக்கு என் மேலே எந்த ஒரு ஸ்நேகமும் இல்லை, ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷனும் இல்லை, நான் ஏமாந்து போயிட்டேன். அவன் செல்ஃபிஷாக இருந்திருக்கான், ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கான், அவன் 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 லைஃப்பில் காரியமாக இருந்திருக்கான். நான் தான் தேவையில்லாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தலைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவனை போட்டு திங்க் பண்ணி என்னை நானே அழித்து என் லைஃப்பை அழித்து என்னோட ஒட்டு மொத்தமாக என் லைஃப்பை நான் அழிச்சிட்டேன்னு ஒரு தோட் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு செப்பரேஷனாக இல்லைங்க, இந்த சீட்டிங் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போது நம்ம எல்லாருமே வந்து லைஃப்பில் அடிப்பட்டால் நம்ம திருந்தோம் சொல்கிற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு அனுபவம் சொல்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு மேலே நம்ம இந்த ரிலேஷன் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை, இதுக்கு மேலே நிற்க போகிறனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, இதுக்கு மேலே நம்ம இதுக்கு மேலே நம்ம நிற்கிறனால மறுபடியும் நம்ம நம்மளை சீட்டிங் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அவன் லைஃப்ஸ் அவன் ரூல்ஸ், அவன் ஏதோ ஒரு ரூல்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே, அவன் நம்ம ரூல்ஸ் வேறு, அவன் ரூல்ஸ் வேறு, அவன் ஏதோ ரூல்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கான். இவனை கொண்டு நம்ம லைஃப்பில் ட்ரூவாக நின்றுனா நிற்க வைக்க முடியாதுங்கிறத மனசில் ஆக்கிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோண்டு. இவன் எந்த ஆளை போனால் எனக்கு என்ன, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், போதுண்டா சாமி, இந்த எமோஷனல் கனெக்ஷன், இந்த ட்ரூ லவ் எல்லாம் போதுங்கிற ஒரு தாட்டோட கரண்டி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா மேபி இந்த ஒரு போஸ்டரை பார்த்து கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா 24/7 இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது பெயின் அனுபவிச்சது மட்டும்தான். பட் ஆள் உஷாராக இருந்துட்டு ஆள் ரிலேஷன்ஷிப்பில் நின்றாலும் ஒரு செப்பரேஷன் வருது அப்படின்னா அடுத்த நாளே நான் ஹீல் ஆகிடணும், அடுத்த நாளே சரியாகணும் ஒரு தோட்டோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் நின்றுட்டு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்து போனது நான் தான். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் திங்க் பண்ணி என்னோடய மைண்டை புண்ணாக்கி மனசை புண்ணாக்கி என் ஃபேமிலி நான் வெறுத்து ஒட்டு மொத்தமாக கஷ்டப்பட்டது நான் தான். அவன் அழகாக அவன் லைஃப்பில் காரியம் வாழ்ந்துட்டு இவனை பார்த்து கூட நீங்கள் செல்ஃபாக படிச்சிருக்கலாம். அடப்போட நீ எந்தால போனால் எனக்கு என்ன, எனக்கு நான் போதுங்கிற தாட்டோட கரெக்டாக நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்நேகம் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன் நான் சொல்லவே மாட்டேன், கட்டாயம் உண்டு, இப்போமா உங்களுக்கு உண்டு. பட் என்னென்னா நீங்களும் செல்ஃபிஷாக ப்ராக்டிக்கலாக மாற ஆரம்பிச்சிட்டு உண்டு. ஓகே, ஸோ நீங்களும் நம்மளும் லைஃப்பில் க்ரோ ஆகணும், ஃபினான்ஷியலி நம்மளும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அந்த ஒரு தாட்டோட கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை கம்ப்ளீட் பண்ணுங்கிற தோட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஒரு பர்சன் தான் என்னோட கம்ப்ளீஷன், இல்லைங்க இது ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்னோட கம்ப்ளீஷன். பட் நம்ம லைஃப்பில் அடிப்பட்டு நமக்கு ஒரு தோட்டில் மைண்டில் வரும் ஒரு தோட்ஸ் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், காதலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் ஹாப்பியாக இருந்தால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும், பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். சும்மா ஆக்சுவலி நம்ம இந்த லவ்வாக இருக்கட்டும், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் ஆக்சுவலி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சும்மாவே என்ன பண்ணுறான், சும்மாவே எப்படி இருக்கான், இது வந்து நம்ம தலைக்கு மேலே வந்து ஒரு பைத்தியத்தை தூக்கி வைக்கிறதுக்கு சமமாகும். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட் டைம் நீங்கள் விலகிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு உண்டு நமக்கு லைஃப்பில் ஹாப்பினஸ்ங்கிறது, சந்தோஷங்கிறது, பீஸ் ஆஃப் த மைண்ட் ஆகும், நிம்மதியாக இம்பார்ட்டன்ட்.
ஓகே, கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு உண்டு, செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு இந்த வைப்ரேஷன் வரீங்களோ அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். தென் இவரோட ஈவினிங் தோட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் ஈவினிங் உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி திங்க் அப்கோர்ஸ் உண்டு. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் ஸ்னேகனா என்ன, லவ்னா என்னென்னு மனசிலாக்கிறது ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி இந்த பர்சன் வளர்ந்தது ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனை சுற்றி இருக்கிறவங்க ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு டைம்லேயே வளர்ந்த ஒரு பர்சனால இவருக்கு திடீர்னு ஒரு ஸ்னேகமோ லவ்வோ எமோஷனோ அது இஷ்டப்படாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் இந்த ஈவினிங் டைமில் இவர் ரிலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு கரெக்ட் சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கோ கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ இவரோட மைண்டை கொண்டு இவருக்கு அது முடியலை நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, அது இவருக்கும் நல்லா தெரியும். ஏஸ் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை ஒருத்தங்க ஆத்மார்த்தமாக நம்மளை நம்பினாங்க. பட் நம்ம வந்து அவங்க எந்தால போனால் என்னேன்னு நம்ம வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகிட்டு உண்டு. அது கட்டாயம் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒரு பெயினை கொடுத்துருக்கும் ஒரு ரிலேஷன் உண்டு இவருக்கு. ஓகே, நம்ம பண்ண ஒரு கேரக்டர்ஸ் நம்மளோட பிஹேவியர் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பெயினை கொடுத்துருக்கும். அது சீட்டிங் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ இன்றைக்கி ஒரு கம்யூனிகேஷனோ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் மாட்டிகிட்டும் உண்டு. ஏன்னா இவருக்கு எந்த முகத்தை வச்சுட்டு போகிறது, இல்லைங்க எந்த முகத்தை வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இவருக்கு தெரியல, கிளாரிட்டி இல்லை ஆக்சுவலி. ஓகே, இவரால் இப்போ இவரோட மைண்டில் இருக்கிற தோர்ஸ் அப்படி என்னால் போக முடியாது, இல்லைங்க என்னால் போய் நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் சீட்டிங் பண்ணிட்டு. ஓகே, அது நான் சீட்டிங் பண்ணது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பெயினை கொடுத்துருக்கும் ஒரு ரியலைசேஷன் இந்த ஈவினிங் டைமில் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இவர் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். நீங்கள் ஏதாவது கால் பண்ண மாட்டிங்களா, மெசேஜ் பண்ண மாட்டிங்களா, எஃபோர்ட் கொடுக்க மாட்டிங்களா, இவர் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். ஓகே, இவர் சேசிங் பண்ணுறாரு. மேபி இந்த ஒரு ஈவினிங் டைமில் கூட உங்கள் சோஷியல் மீடியா செக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இவர் உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்க ஒரு கரண்ட் இவர் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. தெரிஞ்சோ தெரியாமல் இவர் உங்கள் கூட எமோஷ்னலி இவர் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கனெக்டட் இருக்கும்போது அது ஒரு நாளும் இவரால் மனசிலாக்கி எடுக்க முடியல. பட் நவ் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு, நம்ம எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு. பட் அதை நம்ம ஒருபோதும் ஹார்ட்டும் மைண்டும் வந்து ஒருபோதும் ஒத்துக்கலை இவருக்கு. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கனெக்டட் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அது ஒருபோது இவரோட ஹார்ட்டும் மைண்டும் ஒத்துக்கலை. பட் இந்த செப்பரேஷனை இவரே ஒத்துக்கிட்டு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டு உண்டு. ஓகே, ஏன் ஒரு வாட்டி இவரோட லைஃப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆன பிறகு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்த பிறகு இவருக்கு எங்கே போனாலும் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல். இவர் எங்கே போனாலும் இவர் திங்க் பண்ணாத ஒரு டைம் இல்லை அவங்கள. இவருக்கு லைஃப்பில் நல்ல காரியம் நடக்கட்டும், இல்லைங்க மோசமான ஒரு காரியம் நடக்கட்டும், ஃபஸ்ட்டு இவரோட மைண்டில் வரக்கூடிய ஒரே பர்சன் நீங்கள் தான். நீங்கள் இந்த டைம் இருந்திருந்தே கொல்லாமல் இருக்குன்னு ஒரு தோட் இவருக்கு உண்டு. ஓகே, ஒரு பார்ட்டிக்கு போகட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகட்டும், இந்த ஒரு டைம் நீங்களும் இருந்ததுக்கு நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு தோட் இவருக்கு உண்டு. இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துட்டு உண்டு இவருக்கு. ஓகே, இன்றைக்கி இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டு உண்டு. நான் வாழ்கிறேன். மேபி நான் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஸ்னேகம்னா என்ன, லவ்னா எனக்கு தெரியாத ஒரு கேரக்டராகவே இருந்திருக்கலாம். பட் ஒரு வாட்டி இவரோட லைஃப்பில் நீங்கள் வந்து போன பிறகு இவர் லவ்ங்கிற விஷயத்த மனசில் ஆக்கிட்டு உண்டு. பட் கனெக்டடில் இருக்கும்போது இவருக்கு மனசில் ஆகட்டாலும் செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவருக்கு நீங்களோட லைஃப்பில் இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் கொடுத்துட்டு உண்டு. ஓகே, நான் ஒற்றைக்கான என்ன கேர் பண்ணுறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை. ஓகே, நான் செல்ஃபிஷ், நான் ப்ராக்டிக்கல். ஓகே, என்னோட மென்டாலிட்டியை கொண்டு நான் எல்லாத்தையும் விட்டு விலகினேன். இன்றைக்கி நான் ஒற்றைக்கு நிற்கிறேங்கிற ஒரு ரியலைசேஷன் இந்த ஒரு ஈவினிங் டைமில் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஆக்சுவலி லாயலாக பயங்கர லாயல். அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காத ஒரு கேரக்டராக ஆக்சுவலி. பட் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாலே எல்லா விதத்துலேயும் பெட்டராக மட்டும் இவர் கமிட்மெண்ட் கொடுப்பாரு. அது ஸ்டேபிள் ஆகும். இவர்கிட்ட கமிட்மெண்ட் வாங்குறது சிலவங்க வந்து ஈஸியாக வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு கொண்டு கமிட்மெண்ட்டை தூக்கி கொடுப்பாங்க. அப்படின்னா இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. இன்னைக்கு 1000 வாட்டி யோசித்து எல்லா விதத்துலையும் ஓகே ஆனால் மட்டும்தான் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கமிட்மெண்ட் இவர் கொடுத்துட்டாங்கன்னு அது ஸ்டேபிள். ஆக்சுவலி இவர் கிரவுண்டட் தான். பட் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இம்மெச்சூரிட்டி ஆகும். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி ஈவினிங் டைம் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒருபோது ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லை. மேபி இவர் ஈஸியாக மைண்ட் கேம் கழிக்கிறது, விளையாடுறது இதெல்லாம் இவருக்கு கை வந்த கலையாக இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஈவினிங் டைம் ஃபீல் ஆகிட்டு உண்டு.
உங்கள் கூட இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ஓகே. நான் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அது பயங்கரமாக இவரை அட்ராக்ட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் உங்களை சேசிங் பண்ணுறாரு. நான் இவருக்கு மனசாகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சனை கொடுக்க வேண்டியது கிளாரிட்டி ஆகும். நம்ம எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல, அவங்க நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. நம்ம கிளாரிட்டி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஷோர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு ஹனிமூன்லேயோ ஒரு நல்ல ரொமான்ஸ்லேயே போயிட்டுருக்கோம். கிளாரிட்டி நம்ம கொடுக்கலாம், அவங்க நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. இவருக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. நான் ஒன்று கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். நீங்கள் கட்டினா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எனக்காக ஸ்டே பண்ணியிருக்க பார்த்தாங்க, நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்ணியிருக்க பார்த்தாங்க. நான் லாஸ்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டில்ல. ஏன்னா நான் செல்ஃபிஷாக ஆகிட்டு ப்ராக்டிக்கலாக ஆகிட்டு ஃப்யூச்சர் இல்லைங்கன்னு நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். நான் சுத்தமாக கிளாரிட்டியே கொடுக்கல, அவங்க என்னை விட்டு போவான்னு ஆகிட்டு. இந்த ஒரு விஷயம் வரைக்கும் ஹார்ட் பிரேக்கே கொடுத்துட்டு. ஓகே. கரண்ட்லி இவர் வந்து உங்களை 24/7 உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ரிலேஷன்ஷிப்பில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு உண்டு. ஓகே. மேபி நீங்கள் ஃபுல் எமோஷ்னலாக இருக்கலாம், இவர் ஃபுல் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஓகே. இவரோட திங்கிங் ப்ராசஸ் வேறையாக இருக்கலாம். பட் இவர் நவ் இந்த ஈவினிங் டைம் உங்களை பற்றி இவர் திங்க் பண்ணிட்டு 24/7 இவரோட மைண்டில் நீங்கள் உண்டு. இவர் ஆக்சுவலி உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இவரால் கரண்ட்லி உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம். நீங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு ஏன்னா சீட்டிங் இவர் பண்ணிட்டு இப்போ இவருக்கு ஒரு காலில் ஒரு மெசேஜ் இவரால் பண்ண முடியல. ஓகே. அப்போ இவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்காரு. மேபி இவரை ட்ரிகர் பண்ணி விட்டுறனால நீங்கள் ஒரு கால் பண்ணிட மாட்டிங்களா, மெசேஜ் பண்ணிட மாட்டிங்களா, இல்லை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்னு இவர் ஆக்சுவலி உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் ஹாப்பி இல்லை. ஓகே. லைஃப்பை ஏதோ கொண்டு போகலாம் ஒரு தோட்டோடு இவர் ஜீவிச்சாலும் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு ஹாப்பினஸோ இல்லை. ஒரு வாட்டி உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு போன பிறகு கொடுத்து ஒரு கேர் லவ் பார்க்கும்போது யாரை பார்த்தாலும் உங்களை மாதிரி இல்லைங்கிற ஒரு தோட் இவரோட மைண்டில் வந்துட்டு உண்டு. இது ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு கன்ஃபியூஸ் ஆகும் டோட்லி. இவரோட மைண்டில் இந்த ஈவினிங் டைம் உங்களுக்கு தோட்ஸ் நம்ம கட்டாயம் நம்ம இந்த ரிலேஷனுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இவர் ஆக்சுவலி உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. மேபி இது ட்ரிகர் ஆகிருக்கலாம் உங்களுக்கு. இந்த ஒரு போர்ஷன் நேம்ஸ் பார்க்கலாம். ஓகே. இவர் ட்ரீமில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கலாம். அடிக்கடி உங்களுக்கு மூட் ஸ்விங் ஆகிட்டு இருக்கலாம். சேடாக இருக்கலாம், நீங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கலாம் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மிட் நைட்டில் உங்களுக்கு 2லேருந்து 5 மணிக்குள்ள முழிப்பு வரலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகலாம். இந்த ஒரு போர்ஷன் நம்மளை திங்க் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. இவர் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட தொடக்கம் வேணும். பட் என்னால் அது தொடங்க முடியாத ஒரு தோட் இவருக்கு உண்டு. நான் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. தென் எப்படி நான் அங்கே போய் நிற்கிறதுங்கிற தோட் இவருக்கு இந்த இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணிவிட்டு நான் இனி எப்படி போய் நிற்பேங்கிற ஒரு தோட் இவருக்கு உண்டு மைண்டில். ஓகே. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்போ ரீஸ்டார்ட் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்ட் உண்டு. ஒரு சிலவங்களுக்கு ஒரு பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிளாக ஒரு காலோ ஒரு மெசேஜோ பாசிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருக்கு மைண்ட் இந்த ஈவினிங் டைம் இருக்கிற தோட்ஸ் என்ன அப்படின்னா நான் ஒன்று கிளாரிட்டி கொடுத்துருந்தேங்க கட்டாயம் அவங்க என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஓகே. மேபி இவருக்கு உங்கள் மேலே ஓவர் ட்ரஸ்ட்டாக இருந்திருக்கலாம். இவர் என்ன பண்ணாலும் நீங்கள் விட்டுட்டு போக மாட்டேங்கிற ஒரு தோட் இவரோட மைண்ட் எடுத்துருக்கலாம். பட் இவரோட ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நான் நீங்கள் பிரேக் பண்ணனால வந்து சக்ஸஸ் ஆகுது. நான் உனக்கு கிளாரிட்டி கொடுத்து வச்சுருந்தேன் கட்டாயம் நீங்கள் இவர் விட்டு மூவ் ஆன் ஆயிருக்க மாட்டீங்க. நான் கிளாரிட்டி கொடுக்காததுனால தான் நீங்கள் மூவ் ஆன் ஆனீங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் ஹார்ட் பிரேக்கே கொடுத்துட்டு. அப்போ ஒரு சிலவங்களுக்கு இந்த ஈவினிங் டைம் ஒரு போஸ்ட் ஆக்ஷன் மூலம் இருந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கால் பண்ணணும், இல்லைங்கிற மெசேஜ் மொபைல் வரைக்கும் எடுத்துருக்கலாம், டைப் வரைக்கும் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு காலில் ஒரு மெசேஜ் ரிசீவ் கூட ஆகிருக்கலாம். ஓகே. பட் ஸ்டேபிள் கிடையாது. ஓகே. அது ஆக்சுவலி ஸ்டேபிள் இவர்கிட்ட ஒரு காலில் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு அது ஸ்டேபிள் கிடையாது. ஸோ அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. வந்தோடனே ஏமாத்துறாதுங்க. அவர் வந்தாலும் நீங்கள் செல்ஃப் லவ்வில் நில்லுங்க. எத்தனை மாத்திரம் நீங்கள் வந்து யாரும் இல்லாட்டில் என்னால் ஹாப்பியாக லைஃப்பை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் தோட்டோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அப்போ இது ஸ்டேபிள் ஆகும். இல்லை இவருக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு செகண்டும். இவர் வந்தது நீங்கள் பழைய குருடி கதவு திறப்புற நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா இவர் வந்து வேகத்தில் ஓடி ஆகும். ஓகே. செல்ஃப் லவ்வில் நில்லுங்க. ஸோ இதுதான் இவரோட ஈவினிங் தாட்ஸு. நமக்கு இனி இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11 ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச நம்பர் ஆகும். ஏன்னா நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜோடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு டைமில் நான் மீட் பண்ண நம்பர் வந்து 11, 11, 10, 10 ஆகும். ஸோ இந்த நம்பர் நம்ம 11 நம்பர் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம ட்ரீம் நிறைவேறும்னு அர்த்தமாகும். அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர் கட்டாயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அது மட்டும் இந்த நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே. இனி இம்பார்ட்டனான ஏஜ் பார்க்கலாம். 26 இம்பார்ட்டன்ட்,
45 important, 54 important, 19 important, 31 important, 32 important, X 40 important. Important letter பார்த்தீங்க அப்படின்னா M letter important, K letter important, J letter important, A letter important. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 important, 2 important, 3 important, 5 important, 7 important, 9 important, 10 important, 11 important, 21 important, 6 important. இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.